You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மை கிருபையாய் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தயவை தந்து, இரக்கம் தந்து, பலன் தந்து, பராமரித்து, பாதுகாத்து, போஷித்து, உடுத்தி, தீமைக்கெல்லாம் தப்புவித்து தொடர்ந்து நம் முன்னேறி கடந்து போவதற்கு அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ தூரம் உதவி செய்த ஆண்டவர் தொடர்ச்சியாய் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? வசனத்தை ஆராய்ந்து அறிந்து இந்த உலக வாழ்க்கை வாழும் போதே நாம் நித்தியத்துக்குரியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்பதற்காக தான் ஒவ்வொரு தொடரிலும் ஒவ்வொரு எபிசோடிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. போன எபிசோடை நீங்கள் பார்க்கும்போது ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் நமக்கு இந்த நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியங்களை நமக்கு உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து நிறைய காரியங்களை நமக்கு அறிவித்தார்கள். ஆனால் இந்த எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னியஸ் ஐயா மீண்டுமாக இருப்பது நமக்கு சந்தோஷம். தொடர்ச்சியாக இந்த நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியங்களை அவர்கள் மூலியமாய் நாம் வேதத்தை ஆராய்ந்து பேசி வருகிறோம். போன முறை அவங்க நம்மோடு கூட இருந்தபோது ஊசாவை குறித்து பேசினார்கள். இந்த ஊசாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லா ஆரம்பித்தவன், தேவனோடு கூட நடந்தவர், அவன் பலப்பட்ட பின்பு மனமேட்டிமை அடைந்ததினாலே அவன் தேவனால் சபிக்கப்பட்டவனாய் மாறி அவன் வாழ்க்கை கேடாய் முடிந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவன் தன் வாழ்க்கை இழந்து போகிறான். அவன் மரணம் வரை தனித்து விடப்பட்டு அவன் மரிக்கிறான். மரித்த பிறகும் அவன் குஷ்டரோகியாக இருந்தபடியால் சாதாரணமான இடத்தில் தான் கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணுகிறார்கள். ராஜாக்கள் அடக்கம் பண்ணின இடத்தில் அவன் அடக்கம் பண்ணுவதில்லை. காரணம், அவன் குஷ்டரோகியாக மரித்தபடியால். அவனுடைய எல்லாமே மாறி போகுது. எப்போ தேவனோடு நடக்கும் போது எல்லாமே சரியாக இருந்தது. ஆனால் எப்போது மனமேட்டிமை அடைந்தானோ தேவன் அவனை விட்டு விலகினார். எப்போ மனமேட்டிமை நமக்கு வரமோ கர்த்தர் நம்மையும் விட்டு விலகிடுவார். அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். இந்த காரியம்தான் நம்ம பிஷப் ரெவரண்ட் பென்னியஸ் ஐயா மூலிமா போன எபிசோடில் அவங்களோட கூட பேசும்போது நாம் கவனித்து கொண்டிருந்தோம். இந்த எபிசோடிலும் அவங்க நம்மத்தில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் தியானிப்பதும், போன முறை நம்ம பேசின காரியங்கள் எல்லாம் நானே கேட்கும் போது கூட ரொம்ப அற்புதமான விதத்தில் வசனங்களை ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். நிறைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை தருகிறார். அப்போ போன முறை நம்ம உட்காந்து நீங்கள் உங்களோட கூட பேசும்போது இந்த ஊசாவின் காரியத்தை சொன்னீங்க, அவனுடைய முடிவை சொன்னோம். இதன் தொடர்ச்சியாய் இந்த நித்தியத்துக்கான வழியை அவன் இழந்து போகிறான். அதுக்கு காரணம் மனமேட்டிமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் கடந்து போகிறான். இதை குறித்து இன்னும் கூடுதலான காரியங்களை நம்ம சொல்லுவோமானால் கேட்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஸ்டர். இந்த உசியா ராஜாவை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பாதையிலே தான் உசியா கடந்து சென்றிருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டால், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அப்படின்ட்டு நாம் பார்த்தோம். இப்போ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடும்பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்பதை கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த வசனத்திலே நாம் கடந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அவன் பலப்பட்ட போது கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையானது என்று பார்த்தோம். அதாவது அந்த கேடு உண்டாக மட்டும், ஆமா, அவன் மனமேட்டிமையானது. அவன் பலப்பட்ட போது, அவன் பலப்படுகிற வர அவன் தேவனுடைய சமூகத்தில் தாழ்மையாக தான் இருந்தான். ஆமா, தேவனுடைய சித்தத்தை தான் செய்தான். எல்லாவற்றிலும் நீங்கள் அந்த எபிசோடெல்லாம் பார்க்கும்போது எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை செய்த ஒரு மனுஷன். அத்தனை வருஷமும் ஆளுக செய்கிறான். ஏன்னா 68 வயசுன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் தேவனோட நடந்த பாதைகளை குறித்து சொல்லியிருக்கிறோம். அப்போது பலப்பட்ட போது அப்படி ஒரு தவறான ஒரு முடிவுக்குள்ளே அவன் கடந்து போகிறான். ஆமாம், இன்றைக்கும் நிறைய ஜனங்கள் அப்படி தான் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள். இதில் முக்கியமான சில காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால், ஒன்று, தேவனுக்கும் பயப்படல, ரெண்டாவது ஊழியக்காரருக்கும் பயப்படல. அப்படிதான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், அவன் மனமேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து, அப்போ தேவனுக்கு விரோதமா மீறுதல் செய்து, அப்போ
முன்னாடி நம்ம பார்த்தோம், கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார் அல்லவா? வாய்க்க பண்ணின தேவனுக்கு விரோதமாகவே என்ன பண்றாருங்க? மீறுதல் செய்கிறார். எப்போ தான் நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்ட பிறகு. இன்றைக்கு அநேகர் அப்படிதான். சாதாரணமா இருக்கும்போது ஆண்டவரை தேடுவாங்க, தேவன் அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் பலப்பட்டு பணம் பொருள் எல்லாவற்றிலையும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்த விருத்தி அடைந்த பிறகு ஆமா உடனே என்ன பண்றது? தேவனையும் மறுதலிக்கிறது. ஏன்பா கோயிலுக்கு வரல? நான் எனக்கு ரொம்ப டைட் வேலை இருந்துச்சு, ரொம்ப அதிகமான கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ மறுதலிப்பது அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினீங்க பாஸ்டர். அதாவது மறுதலிப்பது என்பது போது தேவனை தேடாத விஷயத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுப்பது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதது, தேவனை தேடாம இருப்பது, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பது, அவர் சொல்றதை செய்யாம போறது. இங்க பார்க்கும்போது பாருங்க, ஆலயத்திற்குள் பிரவேசி தூபம் காட்டுகிறான். அப்போ தூபம் காட்டுறது யாருடைய வேலை? ஆசாருடைய வேலை. அப்போ ஆசாருடைய வேலையை ஆசாரியர் தான் செய்யணும். அதை இவங்க செய்யக்கூடாது. அப்போ இவனுக்கு என்ன? ஆட்சி செய்யற வேலை மட்டும்தான். கர்த்தர் நம்ம எங்க வச்சிருக்காரு அங்கதான் இருக்கணும். அதை விட்டுட்டு வேற எதையும் என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. அப்போ இந்த ராஜாவுடைய சம்பவங்கள் என்னன்றது கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது மாத்திரமல்ல, அங்க 20வது வசனத்தின் கடைசி பகுதியில பார்க்கும்பொழுது கர்த்தர் தன்னை அடித்ததினால், அப்போ அவனுக்கே தெரியுது கர்த்தர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, என்ன அடிச்சிட்டாரு. இப்போ நான் சொன்னேன், ஆண்டவருக்கும் பயப்படல, 2வது ஊழியக்காரருக்கும் பயப்படல. அப்போ ஆசாரியர்களும் மற்ற 70 பராக்கிரமசாலிகள் 80 பராக்கிரமசாலிகள் எல்லாரும் வெளியே போன்னு சொல்றாங்க. அப்படி வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது அங்க பாருங்க 18வது வசனத்துல ஊசாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உனக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியன் ஆரோனின் குமாராகிய ஆசாரியருக்கே அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாய் லபியாது என்றான். அதாவது ஒரு ராஜா, இவர்கள் தேவனோடு கூட நிற்கக்கூடிய ஊழியக்காரர்கள். ஆமா. ஆனா தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய. ஆமா. அப்ப அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். இப்ப இந்த ராஜாவை எதிர்த்து நிற்கிறாங்க, ஏன்னா தேவனுக்காக. இன்னொன்னு பாருங்க, தேவனுக்கு என்ன பண்றாங்க? தேவனுக்கு விரோதமாய் தூபம் காட்டு. அதான் வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்துல பிரவேசித்து தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து அப்படின்னு சொல்லிட்டு 16ல பார்க்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னா, அப்போது உசியா கோபம் கொண்டான், அவன் தூப கலத்தை தன் கையில பிடித்து கொண்டு ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது. இப்ப 2வது யாருக்கு விரோதமா இருக்காங்க? ஊழியக்காரர்கள். தேவனுக்கு விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமாய் கோபமாய் பேசுகிற போது ஆசாரியர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தை தூபத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. குஷ்டரோகம். 2 விஷயம். ஒண்ணு பாஸ்டர், ஊழியக்காரங்க இந்த 80 பேரு ஆசாரியர்கள், தேவ சமூகத்தில் நின்று ஊழியம் பார்த்தவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தவர்கள். அதனால தான் உடனே ஆண்டவர் ரியாக்ட் பண்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்களிலும் உண்மையாகவே தேவனால் அழைக்கப்பட்டவர்களும் இல்ல தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களும் உண்மையாகவே தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஒரு பகுதி இருக்கதான் செய்றாங்க. ஆனா இன்னொரு பகுதியில ஆதாயங்களுக்காக ஊழியக்காரர்களின் போர்வையை தரித்து கொண்டு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அது இந்த காரியம் தேவனுடைய உண்மையான ஊழியர்கள், அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கு விரோதமா எழும்பும் போது ஊசாக்கு நடந்த விஷயம் அவங்களுக்கும் நடக்கும் கட்டாயம். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ரகசியத்தை பாருங்களேன். இப்போ உசியா என்பவர் யார் என்று பார்த்தால், அங்க தேவ சமூகத்தில் ஒரு சாதாரண மனுஷன், ஆனா ஜனங்களுக்கு அவர் ஒரு ராஜா. அப்படி இருக்கும்போது தப்பு செய்யும் போது இவங்க உணர்ச்சி காட்டுறாங்க. உணர்ச்சி காட்டும் போது அவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். ஊழியக்காரர்கள் தவற உணர்த்தி காட்டினா கோபம் வருது. தவறு, இது தவறு அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறது.
இன்றைக்கு அநேக சபைகள் அப்படிதான். அதாவது உள்ளதை சொன்னா உரம் அருந்து போகணும்னு ஒரு பழமொழி. அதே போல இருக்கிற வசனத்தை சொன்னா போதும், அது வந்து எனக்கு இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லி. வசனம் போதிக்கிறது இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தான், எனக்கு இல்லை அவனுக்கு தான் அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் எச்சரிக்கிறார் என்றால் அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆனால் இங்கே ஊழியக்காரர்கள் எச்சரிக்கும் போது இவனுக்கு கோபம் வருது. ஆனா அங்கதான் பாஸ்டர் தாவீதை குறித்து நம்ம ரொம்ப பேசணும். ஏன்னா தாவீதன் குமாரன் கர்த்தர் ஏன் அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்தாருன்னா, இந்த நாத்தான் போறார், நாத்தானுக்கும் பயம் இருக்குது. ஏன்னா அவர் ராஜா, என்னை கொன்று போட்டானா என்ன பண்றதுன்னு ஆண்டவர்கிட்டே கேட்கிறாரு. ஆனா நான் சொல்ற மாதிரி ஒரு ஓமையை சொல்லுன்னு சொல்லி அனுப்புறேன். அவன் சொன்ன உடனே அவன் மேல கோபம் கொள்ள. அதாவது நாத்தான் நீ என்ன எனக்கு சொல்றதுன்னு கோபம் கொள்ள அவன் உடனே ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தேன்றாரு. ஆண்டவர் வந்து நாத்தானே நீ வந்து ஊழியம் உனக்கு முடிஞ்சிச்சு, நீ போயிரு, இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதோட பேச ஆரம்பிச்சிடறாரு. அப்படின்னா அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்தது. அதுதான் தாவீது வந்து பைபிள்ல ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டரா நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவையும் தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவர் வாழ்க்கையில குறை இல்லாத இல்லை, குறை இருந்துச்சு. ஆனா அந்த குறைவுகள் வரும்போதெல்லாம் அவர் தேவன் பக்கமாய் தன்னை திருப்பி கொண்டார். அதனால்தான் நீங்க சொன்ன அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல அங்கே போய் நாத்தான் தீர்க்கதரிசி அந்த தாவீதோடு கூட பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா 10வது வசனம், இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் அப்படின்னு டைரக்டா யார் சொல்றதுங்க? நாத்தான் சொல்றாரு. ஒருத்தர் தான் சொல்றாரு. இங்க எத்தனை பேருங்க? 80 பேர். ஆமா. அங்க இங்க ஒரே ஒருத்தர் சொல்லும்போது அந்த ஒருத்தர் சொன்ன அந்த வார்த்தையை தாவீது கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது என்னன்னு கேட்டா 13வது வசனம் பாருங்க. அப்போது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். என்ன அழகா இருக்கு பாருங்க. தாவீது அங்க உணர்த்தின பிறகு உடனே என்ன பண்றாருங்க? ஒத்துக்கொள்கிறதை இருக்குங்களா? 13வது வசனம். ஆமாங்க, 13ஆம் வசனத்துல So David said to Nathan, I have sinned against the Lord. அது சொன்ன உடனே and Nathan said to David, உடனே ரிப்ளையும் வருது அவருக்கு. ஆமா. The Lord also has put away your sins. Amen. You shall not die. நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் மன்னிக்க செய்தார். உடனே பதில். அப்போ அந்த இடத்துல கூட இந்த உசியா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா உடனே மீட்பு உண்டாயிருக்கும். ஏன்னு கேட்டா எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ சாக போற அப்படின்னு சொன்ன உடனே இவர் சோர்புறமா திரும்பி கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கேட்ட உடனே அந்த முற்றத்துக்கு அருகையில் போற அந்த தீர்க்கதரிசியை போ, என் தாசனாகிய இந்த ராஜாவிட்ட நீ போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறேன். எப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே அவரை பற்றி சொல்லப்பட்ட இரக்கத்தில் ஐஸ்வர்யம் வாசல் தாண்டறதுக்கு முன்னாடியே. ஆமா, உடனே பதில் கிடைக்குது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை. எவ்வளவு வேகமா ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நாம் பாவம் செய்கிறவர்களா இருந்தாலும் செய்தவர்களா இருந்தாலும் கூட தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவன், அதாவது நம்முடைய பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உசியாவுக்கு இரக்கம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னன்னு கேட்டா மனம் திரும்பல, கோபம் இருமாப்பு, அது ஏற்றுக்கொள்ளல. ஆமா, அவங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ளல. ஆமா, அவங்க வந்து தப்பானது எதுவும் சொல்லல. ஆமா, அவங்களுக்கு விடப்பட்ட வேலை அவங்க தான் செய்யணுன்றத அந்த அதிகாரத்தோட கூட சொல்றாங்க, போன்னு சொல்றாங்க. அவர் வெளியே வந்துட்டு இருந்தா தேவன் ஒரு வேலை இறக்கம் கொடுத்துருக்கலாம். ஆமா, ஆனா அவர் கோபம் கொண்டார். உடனே அந்த இடத்துல அதுக்கான தண்டனை வந்ததாக கர்த்தர் அடித்தாருன்னு தான் சொல்லுது. ஆமா, இந்த 80 பேர் துரத்துனாங்க, அதுவும் ஆனா கர்த்தர் அடித்தார். அது ஊழியக்காரர்களும் மற்றவங்களும் சொல்ல இங்க வசனம் தெளிவா இருக்கு. கர்த்தர் தன்னை அடித்ததினால். அப்போ என்ன அர்த்தம்?
இந்த 20வது வசனத்துல வாசிக்கிறோம். அவனே உணர்றான், ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. அதாவது தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பி அவங்க சொல்ற ஆலோசனைகளுக்கு, அதாவது அதுதான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், தேவனோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியர்களும் இருக்கிறார்கள், தேவனோடு கூட இணையாமல் மனம் போன போக்கில் வாழக்கூடிய ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. ஆனால் தேவனோடு இணைந்து செய்கிற ஊழியக்காரர்களை எப்படி தெரிந்து கொள்வோம் அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், அவர்களின் கனிகளால் நீங்கள் அவர்களை தெரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் வந்து ஆலோசனை கொடுக்கும்போது, தேவனோடு இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது, ஏன்னா அவங்க தவறான விஷயத்தை கண்டிப்பாக போதிப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவேதான் நாமும் ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையை கேட்கணும். அப்படி கேட்காம போனா நிச்சயமா தேவ கரத்திலிருந்து தண்டனை பெறதான் வேணும். அதனால அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை அப்படின்ட்டு இல்லை. அவருடைய அவருடைய ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைகளை ஒரு மனிதன் கேட்கும்போது ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ சாட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இப்போ இங்க நடந்த சம்பவம் என்ன, தேவனுக்கும் கீழ்ப்படியல. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மீறுதல், தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான். இரண்டாவதாக தேவ மனுஷருக்கு விரோதமாய் கோபம் கொண்டான். அதனால தான் கர்த்தனை பண்ணிட்டாரு, அடிச்சார். இன்னைக்கு ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நீங்கள் தவறு செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் ஊழியக்காரர் மேல் கோபம் கொண்டிருந்தால் உடனே தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே நான் இந்த தவறு செய்துவிட்டேன், ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசிவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லதான் வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த தவறின் நிமித்தமாய் பிள்ளைகளின் பிள்ளைகளை கூட கர்த்தர் தண்டிப்பார். வசனங்கள் இருக்குது, கண்டிப்பா பிள்ளைகளின் பிள்ளைகள். அப்போ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாகமும் இந்த பகுதியில் இந்த ராஜா பாளையத்தை விட்டு வெளியே போனது மட்டும் இல்லாதபடிக்கு அங்கே உசியா ராஜா தான் மரணம் அடைந்த நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து விடுதலை இல்லை. ஆனால் நாம ஏற்கனவே பார்த்தோம், மோசேயின் சகோதரி மீரியாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடி வாங்கின உடனே மன்னியும் எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்க. ஒருவேளை அவர் இந்த 81 ஊழியக்காரங்க எல்லாரும் சொன்ன சேர்ந்து அவங்களுக்கு முன்னே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தா, ஒருவேளை அவங்க கட்டத்தர்கிட்ட கேட்டிருந்தாலும் ஒருவேளை ஆண்டவர் இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு அந்த மனப்பான்மை இல்லை, ஏன்னா மேட்மை ஆயிட்டார். அந்த மேட்டிமை நிமித்தமா இருமாப்பான இருதயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேட்டிமை வந்துட்டா போதும், அடுத்து தாழ்மைன்றது வரவே வராது. ஒரு மனுஷனுக்கு மேட்டிமை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா என்னத்தான் உணர்த்தி காட்டினாலும் அந்த உணர்வுள்ள இருதயம் கிடைக்கவே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டா, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ இன்றைக்கு அநேகருடைய இருதயம் அப்படிதான், உணர்வில்லாமல் இருதயமானது இருளடைந்ததாய் காணப்படுகிறது. ஏன் உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா, என்னதான் வசனத்தை போதிச்சாலும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிற உணர்வு இல்லை. என்னதான் சத்திய வசனத்தை குறித்து பேசும்பொழுது, கல்வாரி அன்பை குறித்து பேசும்போது கூட கொஞ்சமாகிலும் அந்த இருதயம் இலகாதபடிக்கு கடினமா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா, உணர்வு இல்லாம போயிடுச்சு. அதான் சிலர் சொல்லுவாங்க சொர்ணம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு, சொர்ண கெட்டு போச்சு அப்படின்னு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். எப்பேற்பட்ட கல்வாரி அன்பை குறித்து நம் பேசினாலும் பாடினாலும் உள்ளம் உருகிறது இல்லை. ஒரு பாடல் ஒன்று இருக்குது உங்களுக்கு நன்றாக, உருகாதோ நெஞ்சம் அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாகி வந்தார். அந்த பாட்டை கேட்கும் போதே எப்பேற்பட்ட உள்ளமும் என்ன செய்கிறோம், உருகிடும். ஆனா சிலரை பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்டா கூட கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படியே இருமாப்பா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டா என்ன இல்லைங்க, உணர்வில்லாம போச்சு. ஆகவேதான் இங்கே உணர்வில்லாமல் போனது நிமித்தமாய் தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்தது மாத்திரமல்ல, ஊழியக்காரருக்கு விரோதமாய் நின்றது நிமித்தமாய் இங்கே தேவன் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். என்கிட்ட அவ்வளவுதான், குஷ்டரோகி ஆயிட்டு, இனிமே இங்க நிக்கிறது எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அவன் கடந்து வந்ததாக பார்த்தது மட்டுமல்லாதபடிக்கு அங்கே ஒரு வசனம் இருக்கு, 21வது வசனம் பாருங்க. ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். 21வது வசனத்தில் இருக்கு, தான் மரணம் அடையும் நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டதினால், இப்போ வாழ்நாள் முதல் குஷ்டரோகி, இப்போ ஆலயத்திற்கு புறம்பா இருந்துட்டான். ஒரு தனித்த வீட்டில் அவன் குடியிருக்கிறான். அவன் குமாரன் யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்து
தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் இருக்கு. அப்போ பதவி போயிடுச்சு, வசதி போயிடுச்சு, தேவனை தேடுகிற ஆலயத்தை அவன் நாட முடியாத போயிடுச்சு. தனித்தவனாய் அவன் விடப்படுகிறான். தனித்து விடப்பட்டான். இங்கே வசனம் தெளிவாக இருக்கு. தனித்த வீட்டிலே தனியாக இருக்க வேண்டிய, யாரும் வர முடியாது. காரணம் ஒரே ஒரு விஷயம், மனமேட்டிமை. தேவனால் நடத்தப்பட்ட போது தேவன் நடத்துகிறார் என்ற உணர்வில் தாழ்மையோடு கூட தொடர்ச்சியாக அவன் இருந்திருந்தா ஒருவேளை அவனுக்கு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அவன் தொடர்ந்து முன்னேறி கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அதோடு கூட முடியப்படுகிறது. இன்னொருத்தனுக்கு ராஜரிகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும், அவங்க பிள்ளைக்கு கொடுத்திருந்தாலும், அவனுக்கு அதில் தொடர்பு இல்லாமல் வீட்டுக்கும் வர முடியாது, ஆலயத்துக்கும் போக முடியாது, அவருக்கு விட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா இங்கிலீஷ்ல அந்த வேர்டு சொல்லுது, he was isolated, தனிமைப்படுத்தப்பட்டான். அந்த தனிமைன்றது ஃபஸ்ட்டு ஒவ்வொருவரும் அந்த தனிமைக்குள்ளே போகும்போது தான் அதோடைய வேதனை அவங்களுக்கு தெரியும். தவிர நம்ம சுற்றி எல்லாரும் இவ்வளோ ஜனங்கள் இருக்கும் போது அவங்களெல்லாம் நேசித்து நம்ம முன்னேறி கடந்து போகணுன்ற ஒரு உணர்வு. இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ எல்லாம் அதிகமாக இல்லை, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் காலரான்ற ஒரு வியாதி. ஆமாம், காலரான்ற வியாதி. அந்த காலரா அந்த வியாதி வந்துட்டா ஒரு தனி ரூம்ல போட்டுருவாங்க, யாரும் கிட்ட நெருங்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, தனித்த வீட்டிலே தனிமையா இருக்கு. அதாவது இப்போ இந்த COVID-19 வந்த போது தனிமைப்பட்டீங்க, அவங்கவுங்க தனிமையாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில். அந்த மாதிரி தனிமையாய் தனித்து, ஏன்னா அவனுக்கு குஷ்டரோகம் வந்திருந்தது. அன்னைக்கு அந்த காலகட்டாயத்தில் இந்த குஷ்டரோகம் பரவக்கூடிய ஒரு வியாதி. அது வந்தால் பாளையத்துக்கு வெளியே கடந்து அவங்கள கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவர் ஒருத்தர் தான் இயேசுவை தேடிட்டு வர்றார். ஆமாம், அப்படிப்பட்டவர் ஒருத்தர் தான் இயேசுவை தேடிட்டு வர்றார். இந்த மலைப்பிரசங்க நேரத்தில் அவர் வந்து அங்கே ஆரோக்கியம் பெறுகிறார். ஆனால் அந்த விஷயம் கூட பஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும். அந்த குஷ்டரோகி வந்த உடனே யாருக்கும் தெரியாமல் தான் அவர் மறைச்சிக்கிட்டே ஒழிஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஏன்னா 10,000 பேர் அங்கே இருக்கிறாங்க, அவர் ஒழிஞ்சுக்கிட்டு வர்றாரு. இப்போ மோசையின் நியாய பிரமாணம் படி அவரை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கல் எறிஞ்சு கொண்டுப்பாங்க. ஏன்னா மோசே நியாயப்பிரமாணம் அப்படி தான் சொல்லுது. இப்போ அத்தனை ஜனக்கூட்டத்தின் நடுவில் இயேசுவும் என்ன பண்ணியிருக்க முடியாது, அவங்கள நிறுத்த முடியாதுன்றது தெரியாது. ஏன்னா இயேசுவை சேரத்துக்கு முன்னே அடிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியோ உள்ளே வரான். உடனே வந்து இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கணும்னு அவன் வந்து எல்லாமே தூரம் போயிருப்பாங்க. அடுத்தவங்க அவனை முடிவு பண்ணாதக்குள்ள இவன் எப்படி உள்ள வந்தான், இவனை கல்லெறிந்து கொல்லணும்னு ஒருத்த கூட கேட்காதக்கு முன்ன எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்ட்டு உடனே அவன் சரீரத்துல பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. மற்றவன் யோசிக்கிறதுக்கு முன்னே. அப்போ அவனை கல் எறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பிரமித்தார்கள் அவனை ஆண்டவர் செய்ததை பார்த்து. அந்த இடத்துல அந்த நடக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒருவன் இயேசுவை தேடி வந்து அந்த மீட்பை பெற்றுக்கொண்டான். அங்க நம்ம பார்க்குறோம், இவங்க மீரியாம் வந்து அதே போல மோசே போய் வேண்டிக் கொள்றாரு. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வெளியே வச்சிருந்து அவங்கள திரும்ப பாலித்துக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் தொடர்ந்து பயணத்தை தொடங்கி போறாங்க. அப்போ அந்த இரக்கத்தை கூட இவன் நாடுனான்றது எழுதப்படலை. ஏன்னா அவனை மனமேட்டிமை அப்படி தடை பண்ணி வச்சு. உண்மைதான். அதாவது தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அப்ப இவனுக்குள்ள இருந்த ஆவி என்னன்னு கேட்டா, மேட்டிமை என்பது பெருமைக்குரியது, பெருமை என்று கூட சொல்லலாம். அந்த மேட்டிமை நிமித்தமா தேவனை கிட்டி சேராதபடிக்கு அவனுடைய இருதயம் கடினமானதாக வசனத்தில் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த உசியாவை குறித்து 23வது வசனம், உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்தில். அப்போ கல்லறை கூட அவனுக்கு என்ன பண்ணல, இடம் கிடைக்கல. ஒண்ணு அரண்மனை இழந்தான், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தான், குடும்பத்தை இழந்தான், ஒற்றுமை இராதபடிக்கு தனித்து விடப்பட்ட ஒரு வீட்டில் இருந்தான். கல்லறை கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ அந்த அளவுக்கு இவனுடைய பெருமை மனமேட்டிமை ஒருத்தனுக்கு வந்தா அவனுடைய நிலைமை இந்த ஊசாவின் நிலைமை தான். ஒருவேளை அவங்க விளங்கி கொள்ளாது இருக்கலாம். அவனை ஆண்டவர் அடித்திருந்தாலும் அவன் அந்த கொஞ்ச நாள் ஜீவனோட கூட இருந்துதான் மறிக்கிறான். ஆனா அந்த அடுத்தது ஆண்டவர் அடித்த பிறகு அவன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவன் உலகத்திலேயே நரகத்தின் அனுபவங்களுக்குள்ள கடந்து. உண்மைதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் கடந்து போனார் அப்படின்றது தான் இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்றோம். ஆமாங்க. அது மட்டும் இல்லாத படிக்க
இந்த உசியா என்று சொல்லுகிற இவர் நல்ல பலப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே அவன் இராதபடிக்கு பலப்பட்ட பிறகு தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டான். ஆனால் வேற ஒரு சில ராஜாக்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த உசியாவை குறித்து கூட அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டால், இந்த உசியாவை பற்றி இன்னும் அதிகமாய் பார்க்க வேண்டும் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது அப்படின்ற ஒரு வசனம் இங்க. என்னவா? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஒரு தரிசனம் காண்கிறதாக பார்க்கிறோம். இதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா, நம்முடைய மனம் மேட்டிமை ஆகக்கூடாது. தேவன் உனக்கு வசதியை கொடுக்கும்போது, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, அவர் உன்னை உயர்த்தும் போது, உன் குடும்பத்தை உயர்த்தும் போது, உன் பிள்ளைகளை உயர்த்தும் போது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புகிற தேவன் என்று வசனத்திலே வாசிக்கும் போது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய மனம் மேட்டிமை அடையக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன். அது என்னன்னு கேட்டால், பேதுரு நிறைய மீன்கள் கிடைத்தது, ஆசீர்வாதம் வந்த உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், நான் பாவியான மனுஷன். அப்போ தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருனாக்கா நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே தேவனை என்னை ஆசீர்வச்சிட்டாரு, மனமேற்றுமை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் உசியாவின் நிலைமை தான் நமக்கு. ஆகவே ஜாக்கிரதையா இருந்து மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வோம், மனமேற்றுமையை விட்டு விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த சம்பவத்தையெல்லாம் வைத்து நமக்கு மிக துல்லியமாய் விளக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார், தேவன் எதிர்த்து நின்றால் என்ன நடக்கும், அதே நேரத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய சமூகத்தில் நின்று ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் அவங்களை எதிர்த்து பேசினாலோ, அவங்க சொல்லுகிறதை கீழ்ப்படியாமல் நடந்தாலோ, இந்த உசியா ராஜாவுக்கு நடந்த, அவன் ராஜா, சாதாரண மனுஷன் இல்லை, ராஜாவுக்கு நடந்த அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நடக்கும். ஒருவேளை தாமதித்து நடக்கலாம், நடக்காமல் போகாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நீதியின்படி நியாயம் தீர்க்கிறவர். ஆகையால் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானதாக இருக்கிறபடியால் தேவ திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு தான் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக என்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் உருவாக்கினார் என்ற ஒரு கேள்வி இருக்குமானால், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிப்பதுக்காக, அவர் சொல்கிறத செய்வதற்காக தான் நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தவிர மனம் போன போக்கில் வாழறதுக்கும் போகிறதுக்கும் அல்ல. அதை உணர்ந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை அந்த நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்கக்கூடியதாக இந்த உலகத்தில் வாழும்போது, இந்த சரீரமானது மகிமையின் சரீரமாக மாறும்போது அது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கவும், ஆக்கணி தீர்ப்பு அடியாதபடி தேவனோடு கூட நித்தியமாய் வாழவும் இந்த உலக வாழ்க்கையில் நாம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் கேளுங்க. இயேசுவை தெளிவாய் பின்பற்றுங்க. நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். ஏராளமான காரியங்கள் இன்றைக்கு நாம் ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். நம்மோடு கூட தன் நேரத்தை ஒதுக்கி நம் மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிற அன்பு போதகருக்காக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் இந்த ஊசையா குறித்து, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் உங்களுக்கு வாசிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு அப்படின்றத அவங்க சொன்னது நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அந்த காரியத்தை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அடுத்த எபிசோட்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் இன்னும் அநேக சத்தியங்களுக்குள்ளே நீங்கள் நடத்தப்பட தேவன் உதவி செய்வார். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்ககிட்ட இந்த விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.